Hello friends, வணக்கம். Welcome to the session. So நம்ம 50 days challengeல இன்னைக்கு day 11 வந்திருக்கோம். Class test and PQRS ஓட previous year questions தான் பார்த்துட்டு இருக்கோம். So வாங்க செஷனுக்குள்ள போலாம். இன்னைக்கான first question பாருங்க. So ரொம்ப ஈஸியானது தான். ஓகேவா? பேசிக்கான அப்ரோச் தான் இருக்கும். பேசிக்கான நம்ம கிராமர், உங்களுக்கு பேசிக் கிராமர் தெரிஞ்சாலே போதும். இந்த கொஸ்டினை ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. This book dash writing. This bookங்கிறது சப்ஜெக்ட். அப்ப இந்த இடத்துல வந்து verb வரணும். ஓகே, dash writing practice. ரைட்டிங் பிராக்டிஸ் கொடுக்குது. ஓகே, ப்ரொவைடுங்கிற வார்த்தை இருக்கு ஆப்ஷன்ல பாருங்க. ப்ரொவைடட் அந்த மாதிரி. ப்ரொவைடுனா என்னது? கொடுக்குறது. சரியா? இந்த புக்கு ரைட்டிங் பிராக்டிஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரைட்டிங் பிராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அண்ட் திஸ் புக்குங்கிறது சப்ஜெக்ட், அது சிங்குலர் சப்ஜெக்டா இருக்கு. அப்போ அதுக்கு ஏத்தாப்புல வேர்ப் எது வரும்? கண்டிப்பா ப்ரொவைடு வராது. கண்டிப்பா ப்ரொவைடு வராது. ப்ரொவைட்ஸ் வரலாம், இஸ் ப்ரொவைடிங் வரலாம், ஹேட் ப்ரொவைடட் வரலாம், டென்ஸ் படி வரலாம், சிங்குலர் ப்ளூரல் அந்த இது படியும், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் படியும். இது மூணுல எதுனாலும் வரலாம். பட் டென்ஸ் படி பாத்தீங்கன்னா இங்க பிரசன்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எப்படி நான் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, நான் வந்து இது இஸ் ப்ரொவைடிங், இப்போ கரண்டா கண்டினியூஸா அது நடந்துட்டு இருக்குதா ஒரு விஷயம். இஸ் ப்ரொவைடிங்கிறது என்ன? கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ கரண்டா அது நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பாஸ்ட்ல இருக்கா? ஹேட் ப்ரொவைடட்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. இது எப்படின்னா பிரசன்ட் அப்படின்னு பிரசன்ட் அண்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னா கொஞ்சம் ஓவர் வியூவா மத்த சென்டென்சஸையும் பாக்குறேன். அப்ப எனக்கு நிறைய வேர்ப்ஸ் தெரியுது. லேர்ன், கைட், என்கரேஜ் அந்த மாதிரியான நிறைய வேர்ப்ஸ் தெரியுது. அது எல்லாமே என்ன வேர்பா தான் இருக்குது, என்ன டென்ஸ்ல தான் இருக்கு? பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்குது. சோ அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா பாஸ்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ அப்ப இங்கேயும் பிரசன்ட் தான் வரணும். சோ என்ன இப்போ ஆப்ஷன் கொடுத்திருக்கிறது படி பிரசன்ட் டென்ஸ்னா என்ன போடணும்? ப்ரொவைட்ஸ். ப்ரொவைட்ஸ் ஏன் போடுறோம்? ப்ரொவைட் அவாய்ட் பண்ணிட்டு ப்ரொவைடுங்கிறது ப்ளூரல், ப்ரொவைட்ஸ்ங்கிறது சிங்குலர். அங்க சிங்குலர் தானே இருக்கு சப்ஜெக்ட். சோ அதுக்கு ஏத்தாப்புல சிங்குலர் வேர்பு போட்டுக்கணும். முடிஞ்சா ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிச்சு. திஸ் புக் ப்ரொவைட்ஸ் ரைட்டிங் பிராக்டிஸ் to preschoolers to help them learn to write. ஓகேவா? ப்ரீஸ்கூலர்ஸ்க்கு இந்த புக் வந்து ரைட்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு ப்ரொவைட் பண்ணுது, ரைட்டிங் பிராக்டிஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டிங் பிராக்டிஸ் கொடுக்குது. அதனாலதான் அவங்களுக்கு எதை லேர்ன் பண்ண, அவங்களால எழுத கத்துக்க முடியும். ஹெல்ப் தம் லேர்ன் டு ரைட், அவங்களுக்கு உதவிகரமா இருக்குது. ப்ரீ ஸ்கூலர்ஸ், சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல, ஸ்கூல், நர்சரி, எல்கேஜி அந்த மாதிரியானது. ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எழுத படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. help them learn to write, help them learn to write dash of the English alphabet, dash of the English alphabet, letter of the English alphabet, words of the English alphabet, letters, phrases. alphabetங்கிறது என்னது? நமக்கு A to Z வரைக்கும் சேர்ந்து சொல்றது ஆல்பபெட்னு சொல்லுவோம். லெட்டர்ஸ் அப்படின்னா என்னது? தனித்தனியா ABCD அப்படின்னு தனித்தனியா ஒண்ணுன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? ஓகே, A to Z மொத்தமா சொல்றது ஆல்பபெட். அதே பர்டிகுலரா ஒவ்வொரு ABC தனித்தனியா சொல்லும் போது அதுதான் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லெட்டர் வருமா இல்ல லெட்டர்ஸ் வருமா? இப்ப பாருங்க, லெட்டர் போட முடியுமா? லெட்டர் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டா? ஒரு லெட்டர் தான் இருக்காங்க. இல்ல, லெட்டர்ஸ் நிறைய இருக்கு. ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நம்ம இங்க இல்ல. இங்க லெட்டர்ங்கிறது கடிதம்னு கூட எடுத்துக்கலாம்ல. கடிதம் மீனிங் வரும், இல்ல ஒரே ஒரு ஆல்பபெட் மட்டும் வரும். ஆனா இவங்க என்னது? இங்கிலீஷ் ஆல்பபெட்ல இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸையும் படிப்பாங்க. சோ அப்ப லெட்டர்ஸ் தான் இந்த இடத்துல வரணும். வேர்ட்ஸ் கண்டிப்பா வராது. வேர்ட்ஸ்ங்கிறது என்ன? இந்த இதுதான் வார்த்தை. ஓகேவா? இதுதான் குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் தான் சேர்ந்தது ஒரு வேர்டு. ஓகேவா? அப்போ வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இங்க வராது. வேர்ட்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டா? இங்கிலீஷ் ஆல்பபெட்டோட வேர்ட்ஸ் அங்க எங்க இருக்கு? இங்கிலீஷ் ஆல்பபெட்ல லெட்டர்ஸ் தானே இருக்கு, வேர்ட்ஸ் இல்லையே. பிரேசஸ் அப்படிங்கறது ஒண்ணும் இல்ல, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் பிரேசஸ் சொல்லுவோம். ஓகே, லெட்டர்ஸ் நிறைய சேர்ந்ததுதான், குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் சேர்ந்ததுதான் வேர்ட்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்ததுதான் என்ன? பிரேசஸ். ஓகே, பிரேசஸ் அல்லது சென்டென்சஸ் சொல்லலாம். அப்ப இங்க என்னது வரும் நமக்கு? லெட்டர்ஸான்னு பார்க்கும்போது லெட்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட் தான் சொல்லணும். லெட்டர்ஸ்னா ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் தானே அவங்க கத்துப்பாங்க இந்த புக்னால. ஓகேவா? சோ அப்ப இங்க லெட்டர்ஸ் தான் வரணும், லெட்டர்னு போட்டுறக்கூடாது. ஓகே, அவ்வளவுதான், சிம்பிளா. அப்ப இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாசிச்சுக்கலாமா? திஸ் புக் ப்ரொவைட், அவங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது, என்ன கொடுக்குது? ரைட்டிங் பிராக்டிஸ் கொடுக்குது. யாருக்கு? ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கு. எதுக்கு? அவங்களுக்கு ரைட்டிங், எழுதுறதுக்கு. இங்கிலீஷ் ஆல்பபெட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எழுதி லேர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்ஷனல் ஆரோஸ் dash with the letters and numbers guide children in writing.
directional arrows dash with the letters and numbers கைட் பண்ணுது. சோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், இது சப்ஜெக்ட், டைரக்ஷனல் ஆரோஸ்ங்கிறது சப்ஜெக்ட், அதோட verb இங்க இருக்கு. verb டைரக்ஷனல் ஆரோஸோட verb இங்க இருக்கு. நீங்க இந்த இடத்துல verb இது டைரக்ஷனல் ஆரோஸ் give with letters அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பாயிடும். அப்போ verb இங்க போடக்கூடாது, verb ஆல்ரெடி இங்க இருக்கு கைடுங்கிறது. சரியா? நீங்க சென்டென்ஸை வாசிச்சீங்கன்னா சும்மா நீங்க இந்த இடத்துல verb போட்டீங்கன்னா அப்ப இந்த கைடுக்கான சப்ஜெக்ட் எங்க போயிடும்? இல்ல, கைடுக்கு சப்ஜெக்டே இருக்காது. சோ அப்போ அதனால என்ன பண்ணிக்கணும், இந்த டைரக்ஷனல் ஆரோஸ்ங்கிறது சப்ஜெக்ட், அதோட verb கைடு இங்க இருக்காங்க. சப்ஜெக்ட் verb கண்டுபிடிச்சிட்டோமா? டைரக்ஷனல் ஆரோஸ் டேஷ் வித் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். அப்ப இந்த இடத்துல verb வரக்கூடாது, give gaveன்னு சொல்லிட்டு பியூரான verb வரக்கூடாது, பியூர் verb வரக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு verb இருக்கு, பியூர் verb அங்க இருக்கு. அதுதான் இந்த டைரக்ஷனல் ஆரோஸ்ங்கிற சப்ஜெக்டோட verb. இது பண்ண ஆக்ஷன். டைரக்ஷனல் ஆரோஸ் கைடு சில்ட்ரனை எழுதுறதுக்கு கைட் பண்ணுது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நான் ஃபைனைட் verb வரணும். இது பியூர் verb. நான் சொல்லியிருப்பேன், நான் ஃபைனைட் verb நான் ஃபைனைட் verb எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஃபைனைட் verb தான் என்னன்னு சொல்லிட்டு, அதுதான் இம்பியூர் verb. அது வந்து கம்ப்ளீட்டா verb-ஆ வராது, நவுனா வரலாம், அட்ஜெக்டிவா வரலாம், ஓகே எப்படினாலும் வரலாம்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகே நான் ஃபைனைட் verb. பட் இந்த இடத்துல என்ன, இது பியூர் verb இந்த இடத்துல வரக்கூடாது, இந்த டேஷ்ல வரக்கூடாது. அவ்வளவுதான், நான் ஃபைனைட் verb தான் வரணும். புரிஞ்சுச்சா? அப்போ ஏ கிடையாது, ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட் கிடையாது, கிவிங்கா கிவனா, பிரசன்ட் பார்ட்டிசிபிளா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணுமா? யோசிச்சு பாருங்க, இங்க எல்லாமே இருக்கிறது எல்லாமே பிரசன்ட்ல தான். அப்ப நம்ம எப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிளுமே குறிப்பா வந்து பாசிவ்க்கு தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ அதுவும் இந்த இடத்துல சொல்லி பாத்தீங்கன்னா given with கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் போடக்கூடாது. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஏன் பாசிவா வருதுங்கிறது கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த கிராமர் கிளாஸ் கூட போய் பாத்துக்கோங்க. சரியா? நான் ஃபைனைட் verb-ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால அதை நான் தனியா நிறைய செஷன் 2-3 செஷன் போட்டிருப்பேன், கட்டமா பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, அப்போ இந்த இடத்துல கிவனும் வராது, நார்மல் சிம்பிள், அந்த சென்டென்ஸே பிரசன்ட்ல தானே இருக்கு. அப்ப நம்ம சிம்பிளா பிரசன்ட் நான் ஃபைனைட் verb, பிரசன்ட் பார்ட்டிசிபிள், ஓகேவா? கிவிங் VONING போட்டுடலாம். கிவிங் வித் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ், ஓகேவா? டைரக்ஷனல் ஆரோஸ் கிவிங் வித் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கைடு. இந்த டைரக்ஷனல் ஆரோஸ் கைடு சில்ட்ரன் இன் ரைட்டிங். எப்படி சில்ட்ரனை டைரக்ட் பண்ணது? லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கொடுக்கறது மூலமா, லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கொடுக்கறது, கிவிங் கொடுக்கறது மூலமா. அப்ப இந்த டைரக்ஷனல் ஆரோஸ் தானே கொடுக்குது, அப்ப அது ஆக்டிவ் தானே, இதுதானே வரணும். கிவன்னு போட்டீங்கன்னா பாசிவ் ஆயிரும். அப்ப சென்டென்ஸோட மீனிங்கும் புரிஞ்சுட்டுச்சு, உங்களுக்கு அந்த கிராமரும் கரெக்ட் ஆயிடுச்சா? ஓகே, அடுத்து டேஷ் அண்ட் டேஷ், டேஷ் அண்ட் டேஷ்க்கு அப்புறம் VONING இருக்கு, அண்டுக்கு அப்புறம் ஒரு VONING இருக்கு. அப்ப அண்டுக்கு முன்னாடி சிம்பிள் VONING, நான் வேற எதுவுமே பார்க்கல, வாசிக்கவே இல்ல, டேஷ் அண்ட் காப்பிங்னு இருந்துச்சு, அண்டுக்கு அப்புறம் VONING. சோ அண்டுக்கு முன்னாடி VONING இருக்கிற மாதிரி நான் வேர்டை போட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். ட்ரேசிங் அண்ட் காப்பிங் ஆக்டிவிட்டிஸ் என்கரேஜ். இந்த ட்ரேஸ் பண்றதும் காப்பி பண்ற ஆக்டிவிட்டிஸும் எந்த சில்ட்ரன் என்கரேஜ் பண்ணலாம். எதுக்காக, என்ன என்கரேஜ் பண்ணுது, எப்படி என்கரேஜ் பண்ணுது? டு ரீட் அண்ட் ரைட் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸை ரீட் வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் இந்த ட்ரேசிங் அண்ட் காப்பிங் ஆக்டிவிட்டிஸ் என்கரேஜ் பண்ணுது சில்ட்ரனுக்கு. ஓகேவா? குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கும், லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எழுதுறதுக்கும், படிக்கிறதுக்கும், வாசிக்கிறதுக்கும் இந்த ட்ரேசிங் அண்ட் காப்பிங் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப நீங்க ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம படிக்கும் போதெல்லாம் டைரக்டா AB அப்படின்னு டைரக்டா சொல்லி கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது, நிறைய ஆக்டிவிட்டிஸோட சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ட்ரேஸ் பண்ற மாதிரி, சாண்ட் ட்ரேசிங், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல சொல்றாங்க. அது வந்து குழந்தைங்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப டேஷ் டு கவுண்ட் அவங்களுக்கு லெட்டர்ஸையும் நம்பர்ஸையும் ரீட் பண்றதுக்கும் சரி, ரைட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுது. டேஷ் டு கவுண்ட், 8 டு கவுண்டா, பட் டு கவுண்டா, அஸ் வெல் அஸ் கவுண்டா, ஃபார் டு கவுண்ட் ஒரு சென்ஸே இல்லாம இருக்கு. பட் டு கவுண்ட், ஆனாலும் கவுண்ட் பண்ணும். பட்னா என்ன, ஆனால், இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அப்ப இந்த இடத்துல பட் டு கவுண்ட் அப்படிங்கிறது வருமா? ஓகே. 8 டு கவுண்ட் வருமா? பட் 8 அஸ் வெல் அஸ், இது மூணுல எது வரும்? நீங்க யோசிங்க, இது மூணுல எது வரலாம்? பட் 8, அப்புறம் as well as. 8னா என்ன வரும்? சோ 8ஓட மீனிங் ட்ரை பண்ணுங்க. 8ஓட மீனிங் இன்னும்
இன்னுமே அப்படின்னு சொல்றது, yet to come. ஓகே, இன்னும் வரணும் அப்படிங்கிறது. இன்னுமே கவுண்ட், yet to count. இந்த இடத்துல அந்த மாதிரி வராது, அது மாதிரி சென்ஸ் வராது. பட் டு, ஆனாலும் கவுண்ட் வராதே, பட் எட்டு. சோ as well as as well asனா என்னது, கூட சேர்ந்து. இதுவும் அதாவது என்னது, லெட்டர்ஸ் நம்பர்ஸ் as well as, அது கூட, அத்துடன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா. as well as to count, letters and numbers as well as to count. இதனுடன், இந்த லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் உடன் கவுண்ட் பண்ணவும் கத்துக்கிறாங்க. கவுண்ட் பண்ணவும் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கத்துக்க என்கரேஜ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல as well as தான் கரெக்டா வரும். இன்னும், எட்டுனா என்ன, இன்னும், இனிமேல், இன்னும் அது வரல, இன்னும் இந்த பையன் வரல, yet to come, இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இன்னுங்கிற வார்த்தை அந்த வார்த்தையில போட்டு பாருங்க, வராது. பட்டுங்கிற வார்த்தை, பட்னா என்னது, ஆனால், ஆனாலும், ஆனாலும் கவுண்ட், ஆனாலும் கவுண்ட் பண்ணணுமா, அப்படியே இங்க சென்ஸ் வரல. சோ லெட்டர்ஸ் as well as போட்டாதான் இங்க அந்த மீனிங் எனக்கு கரெக்டான சென்ஸ்ல வருது. எப்படி, tracing and copying activities encourage children to read and write letters and numbers as well as to count. letters and numbers அதனுடன் கவுண்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது, கவுண்ட் பண்ணவும் என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கறத நீங்க சொல்றாங்க. as well as அதனுடன் மீனிங், as well as ஓட மீனிங் அதனுடன், அத்துடன். for வரும், for to count வராதுல, சரியா. சோ அப்போ எக்ஸாக்டான வார்த்தை என்ன, as well as தான் இங்க கரெக்டானது. அடுத்து பார்க்கலாமா. சோ அடுத்து ஃபர்ஸ்ட் PQRS பாருங்க, ரொம்ப கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ பாருங்க, மென்டல் சிம்பிள் லா ஆஃப் ஹெரிடிட்டி கேம் டு வைட்லி நோன் அஸ். ஓகே, இது எனக்கு பார்க்கும்போது இதுவும் ஃபர்ஸ்ட் வரலான்னு தோணுது. அதுக்கப்புறம் with uncritically assumed to, okay, with Charles Darwin's popularization of the concept of evolution. இதுவும் எனக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி தோணுது. அடுத்து starting with the work on heredity, கிரிகோர் மெண்டலை பத்தி, இங்க கிரிகோர் மெண்டலை பத்தி சொல்லியிருக்கான், இங்க சார்லஸ் டார்வினை பத்தி சொல்லியிருக்கான், இங்க மெண்டல். ஓகே, இங்க ஒரு மெண்டல், மறுபடியும் மெண்டல் வருது. சோ அப்ப இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் சியா பியா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த இடத்துல மெண்டல்ஸ் இருக்கு, மெண்டல்ஸ்ங்கிறது என்ன, அப்ப இந்த சிக்கு அப்புறம் வரலாமா. ஃபர்ஸ்ட் அந்த மென்டலோட ஒர்க்க பத்தி சொல்லுறாங்க. ஓகே, மென்டலோட ஒர்க் பத்தி சொல்றாங்க. அப்புறம் இங்க என்ன சொல்ல வராங்க, மென்டலோட, இந்த இடத்துல பாருங்களேன், மென்டலோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவளை பத்தி ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல நான் என்னால பேர் பண்ண முடியுது பாருங்க. இங்க வந்து மென்டலை பத்தி டீடைல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஏ வரலாமா, யோசிங்க. மென்டலோட லவ் பத்தி சொல்றாங்களா, சிம்பிள். நான் இந்த இடத்துல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 சென்டென்ஸ் வாசிச்சோன்னே எனக்கு ஒரு பேரிங் கிடைக்குது. எப்படி, சிக்கு அப்புறம் ஏ வருங்கிறது, சிக்கு அப்புறம் தான் ஏ வரும். ஏன்னா மென்டலை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு தானே அவரோட லாவை பத்தி சொன்னோம். ஓகே, சிக்கு அப்புறம் ஏங்கிறது வருது. அடுத்து அப்ப ஃபர்ஸ்ட் இது வரும், சிக்கு அப்புறம் எனக்கு ஏ வருமே இமீடியட்டா. சிக்கு அப்புறம் ஏங்கிறது நம்ம பேரை பார்த்துட்டோம். பட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது, ஃபர்ஸ்ட் எது வரலாம், இதுவும் ஃபர்ஸ்ட் வரலாம்ல, வாய்ப்பு இருக்கு தானே. வித் சார்லஸ் டார்வின்ஸ் பாப்புலரைசேஷன் கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன், இதுவும் ஃபர்ஸ்ட் வரலாமே. அடுத்து லாஸ்ட் பாருங்க, திஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க. இந்த திஸ் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எதை பத்தி சொல்லுது. ஓகே, இப்போ ஒண்ணும் இல்ல, சிம்பிளா வச்சுக்கலாமா. ஃபர்ஸ்ட் எனக்கு பியும் வரலாம் சியும் வரலாம்னு தோணுது. பியும் வரலாம் சியும் வரலாம்னா கண்டிப்பா டிசிஏபி வராது, ஏடிசிபி வராது. ஏடிசிபி வராதுன்னா ஏ வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வராது, ஏன்னா ஏக்கு முன்னாடி சி வந்துடணும். சியும் ஏவும் நம்ம பேர் பண்ணி வச்சிருக்கோம். சிக்கு அப்புறம் தான் ஏ வரணும், பேரிங் கிடையாது, சிக்கு அப்புறம் தான் ஏ வரணும். ஓகேவா, சிக்கு அப்புறம் தான் ஏ வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்ப பி ஃபர்ஸ்ட் வருமா சி ஃபர்ஸ்ட் வருமா நம்ம பார்க்கணும் இப்போ. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த டி இருக்குல்ல, இந்த திஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல, சி டியா பி டியா அப்படிங்கறத பார்க்கணும், அல்லது டி சியான்னு பார்க்கணும். டிக்கு அப்புறம் சி வருமா இல்ல சிக்கு அப்புறம் டி வருமான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த டிக்கு அப்புறம் சி வருமா இல்ல சிக்கு அப்புறம் டி வருமான்னு கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுல டவுட் இருக்குல்ல, இது ஃபர்ஸ்டான் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வரலாம், ரெண்டுமே பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஓகே, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த டிசி அல்லது சிடி இது ரெண்டுல எது கரெக்டா வரும்னு பாக்குறேன். ஓகேவா, அதனால இப்ப பாருங்க, இங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, திஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, திஸ் இன்ட்ரெஸ்ட் இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்புறம் இன்ட்ரெஸ்டட் இன் பயாலஜிக்கல் ஒரிஜின் அங்கேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, 3 இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப இந்த திஸ் இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் எதை பத்தி பேசுது, அந்த திஸ்ங்கிற வார்த்தை எதை பத்தி பேசுது,
திஸ்ங்கிற வார்த்தை இங்க வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட பத்தி பேசுதா இல்ல இங்க இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட பத்தி பேசுதா? சிம்பிள். இது பீல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் பேசுது. பீல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். அப்போ இங்க திஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடியே அந்த இன்ட்ரெஸ்ட பத்தி சொல்லிடணும். இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்கா இந்த இடத்துல பீல, இன்ட்ரெஸ்டட் இன் பயாலஜிக்கல் ஒரிஜின்ஸ் அண்ட் அஃபிலியேஷன்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்குது. அந்த மேன் பிகம் பயாலஜிக்கல் ஒரிஜின் அண்ட் அஃபிலியேஷன்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் சென்டர்டா இருக்கும் ஆன் மேன்ஸ் பயோஜெனடிக் ஒரிஜின்ஸ். மனிதர்களோட பயோஜெனடிக் ஒரிஜினோட ஒரு மைய பகுதியா இருக்கும். எந்த இன்ட்ரெஸ்ட்? இந்த பயாலஜிக்கல் ஒரிஜின் மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சோ அப்ப நான் சென்டென்ஸ வாசிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் இது வரும் அப்படிங்கறது எனக்கு ஓரளவுக்கு சொல்ல முடியுது. பிக்கு அப்புறம் தான் டி. நீங்க சிக்கு அப்புறம் டி வருமான்னு யோசிச்சு பாருங்களேன். இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட்னே சொல்லலையே. இங்கதான் என்ன, அது என்ன எப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இங்க சொல்றாங்க இந்த சென்டென்ஸ்ல. ஆனா இந்த சென்டென்ஸ்ல அது எப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்கா இங்க? இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்டட் ஆகுது. எதுக்கு? ஆன் டு ஜெனடிக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்றோம். இங்க பயோஜெனடிக்ல இருந்து ஆன் டு ஜெனடிக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல இந்த திஸ்ங்கிற வார்த்தை எதை பத்தி இப்ப பேசுது? பேசுறவே இல்ல. இத பத்தி இந்த இடத்துல சொல்லவே இல்ல சீல. அப்ப சிக்கு அப்புறம் டி வராது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ அப்போ சென்டென்ஸ்ல ஆப்ஷன் எது கரெக்ட்? நமக்கு பிடிசிஏ தான் கரெக்ட். இப்ப சொல்லி பார்க்கலாமா? பிடிசிஏ சார்லஸ் டார்வினோட பாப்புலரைசேஷன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன். சார்லஸ் டார்வினோட அந்த பாப்புலரான கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன் என்ன சொல்லுது? மேன் பிகம் இன்ட்ரெஸ்டட் இன், அதனால அந்த கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன் வச்சு மேன் எல்லாரும் பயாலஜிக்கல் ஒரிஜின் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் சென்டர்ட் ஆன் மேன்ஸ் பைலோஜெனடிக் ஒரிஜின்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப மையப்புள்ளியா இருக்குது. எந்த இன்ட்ரெஸ்ட்? பயாலஜிக்கல் ஒரிஜின் மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். அப்போ பிக்கு அப்புறம் தான் எனக்கு டி. ஓகே சரி. இதுக்கப்புறம் பிடிக்கு அப்புறம் சி கொடுத்திருக்கான். ஓகேவா? ஸ்டார்டிங் வித் தி வொர்க் ஆன் ஹெரிடிட்டி ஆஃப் கிரிகோர் மெண்டலோட ஹெரிடிட்டி பத்தி ஒர்க் பண்ணும்போது அண்ட் ரெகக்னிஷன்ஸ் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் 1900ல அத ரெகக்னைஸ் பண்ண மாதிரி கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன்டோஜெனிக் ஒரிஜின் மேல ஷிஃப்ட் ஆயிடுச்சாம். நமக்கு இந்த இடத்துல பைலோஜெனடிக் ஆன்டோஜெனடிக்னா என்னன்னு தெரிஞ்சா கூட தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா இந்த பைலோஜெனடிக் இந்த ஃபர்ஸ்ட் டார்வின்ல இருந்து பைலோஜெனடிக் ஒரிஜின் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மென்டலோட இதுக்கு ஹெரிடிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆன்டோஜெனடிக் ஒரிஜின்ஸ் மேல எல்லாருக்கும் ஈடுபாடு வந்துருச்சு, ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் ஃபைனலா ஏ வரும். ஓகே, மென்டல்ஸ் சிம்பிள் லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி came to widely known and uncritically assumed to apply all human characteristics. ஓகே, ஃபைனலா இத சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் சிக்கு அப்புறம் தான் ஏ வரணும், சியும் ஏயும் பேர் தானே சொன்னீங்கன்னா ஆமா. பாருங்க, சிங்கிறது மென்டல் சொல்றதை வச்சுதானே இங்க கொடுத்து சியும் ஏவும் பேர் வந்துச்சா? ஓகே, சிக்கு அப்புறம் தான் ஏ வரணும். நீங்க இத கூட வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். அப்போ ஏ கண்டிப்பா வராது, சி கண்டிப்பா வராது, பிசி ஏபியா அல்லது பிடியான்னு பாக்கணும். டி வச்சு கண்டிப்பா சென்டென்ஸும் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ இதுல நான் ஒண்ணும் இல்ல, சிம்பிளா எதையுமே வாசிக்காம நான் இந்த சென்டென்ஸ் என்னால போட முடியும். ஓகேவா? எப்படி நான் போடுறேன்? இந்த இடத்துல டி வச்சு கண்டிப்பா வராது. சோ டி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வித் சார்லஸ் டார்வின் ஏ மென்டல் சிம்பிள் லான்னு சொன்னா இதுவும் கண்டிப்பா வராது. சோ அப்போ ஏ வச்சு வராது. இப்போ எனக்கு ஏவா டியான்னு பாக்கும்போது எனக்கு சிக்கு அப்புறம் தான் ஏ வரணும், நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இங்க மென்டல் வச்சு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த மென்டலோட லாவை பத்தி சொல்லிருக்காங்க. அப்போ சிக்கு அப்புறம் தான் ஏ வரும் அப்படின்னா சிக்கு அப்புறம் இமீடியட்டா ஏ வரணும். ஓகேவா? சிய முன்னாடி ரொம்ப தூரத்துக்கு போட்டு அந்த மாதிரி போட முடியாது, பேரிங்ல வரணும். ஓகே, அப்ப இது ரிமூவ் ஆயிடுச்சா? ஓகே, அதே மாதிரி சிக்கு அப்புறம் டி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணனா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணனா உங்களுக்கு என்ன நிறைய மெத்தட் இருக்கு இந்த இடத்துல. அதனால நீங்க எப்படினாலும் இதுல நீங்க உங்களால ஈஸியா ஆப்ஷனை போட முடியும். ஒரு ஏ பண்ணிக்க வேண்டாம், இது ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து டி, சிக்கு அப்புறம் டி வருமா? இதுக்கப்புறம் இது வருமா? சிக்கு அப்புறம் வராது. டிக்கு அப்புறம் பி வருமா? இதையும் யோசிங்க. டிக்கு அப்புறம் பி வருமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, டிக்கு அப்புறம் பி கொடுத்திருக்கான். இல்ல, பிக்கு அப்புறம் தான் டி வரணும், பியையும் டியையும் பேர் பண்ணணும்.
புரியுதா? பிஐயும் டிஐயும் பேர் பண்ணணும். ஏன்னா இங்கதான் பயாலஜிக்கல் இன்ட்ரெஸ்ட், அந்த என்ன இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது, பயாலஜிக்கல் ஒரிஜின் மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த திஸ்ங்கிறது வரணும். திஸ்ங்கிறது எதை மீன் பண்ணும், இதை மீன் பண்ணும். அப்ப இந்த பிக்கு அப்புறம் தான் டி வரணும், பிக்கு அப்புறம் தான் டி வரணும். புரிஞ்சுச்சா? ஓகே, இந்த மாதிரிதான் நீங்க பேர் பண்ணி கத்துக்கணும். ஓகேவா? எதுக்கப்புறம் எது வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும், இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அந்த ஒரு அதெல்லாம் நீங்க பேசிக் லாஜிக் கண்டுபிடிச்சாதான் ஈஸியா போட முடியும். ஏன்னா நான் இங்க எப்படி லாஜிக் கண்டுபிடிச்சேன், இந்த திஸ் இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் லாஜிக் கண்டுபிடிச்சேன். திஸ்ங்கிறது எதை சொல்லுது, இந்த பயாலஜிக்கல் ஒரிஜின் மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். மென்டல இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்காங்க, அப்போ மென்டலோட லாவை பத்தி அடுத்து பேசுவாங்க நான் கண்டுபிடிச்சேன். இது ரெண்டும் பேரு, பிக்கு அப்புறம் டி, சிக்கு அப்புறம் ஏ, பேர் முடிஞ்சா. அவ்வளவுதான். அடுத்து இந்த கொஸ்டின் பாத்துருங்க. இங்க என்னது, சிம்டம்ஸ் லைக் நர்வஸ், இங்க வந்து சிம்டம்ஸ் வரும்னு சொல்லிருக்காங்க. வேரஸ் ஆங்ஸைட்டிஸ் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ஈவன் ரியலைஸ் தே ஹேவ் ஆங்ஸைட்டி. ஓகே, நிறைய பீப்புள் இங்க வந்து ஏதோ ஆங்ஸைட்டி பத்தி பேசிருக்காங்க. மூணுலயுமே ஆங்ஸைட்டி வருது. அதுக்கப்புறம் ஆங்ஸைட்டி இஸ் a sad reality of today's time. இங்க ஆங்ஸைட்டி இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்காங்க. நான் ஃபுல்லா வாசிக்கல, நல்லா கவனிங்க. நான் ஃபுல்லா சென்டென்ஸா வாசிக்கல. இங்க ஆங்ஸைட்டியோட சிம்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஆன்சைட்டி அட்டாக்ஸ், ஸ்வெட்டிங் அந்த மாதிரி ஏதோ கொடுத்திருக்காங்க. வேற ஸ்வெட்டிங் அட்டாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்து இங்க நிறைய ஆங்ஸைட்டி பத்தி யாருமே பீப்புள் ரியலைஸ் பண்ணலன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நான் வாசிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் ஆங்ஸைட்டினா என்னன்னு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஆங்ஸைட்டியோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இங்க கொடுத்திருக்காங்க. டி தான் இன்ட்ரோடக்ஷன். அப்போ சிடி கண்டிப்பா வராது. ஓகே, சிடி கண்டிப்பா வராது. டிஏ அல்லது டிசி, இது ரெண்டுல தான் ஏதோ ஒண்ணு வரணும். டிஏவா டிசியான்னு நம்ம பேர் பண்ண ட்ரை பண்ணுவோமா? டிஏவா டிசியான்னு பேர் பண்ண இங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, எப்படி பேர் பண்ணலாம்? ஆங்ஸைட்டி சார்லஸ் சாரி இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்ஸைட்டி இஸ் a sad reality of today's time. இன்னைக்கு டைம்ல வந்து ஆங்ஸைட்டினா பயம் வந்துட்டு இன்னைக்கு டைம்ல வந்து ஒரு கெட்ட இதா இருக்குது. ஓகேவா? that has plagued a number of us in a variety of different ways. variety of different ways ன்னு கொடுத்திருக்காங்க பாருங்களேன். சோ சென்டென்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி கொஞ்சம் நீங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். ஓகேவா? பிளேக்டு அப்படிங்கிறது வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்துறதுன்னு அர்த்தம். ஓகேவா? பிளேக் அப்படின்னாலே பாதிப்புன்னு அர்த்தம். இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆங்ஸைட்டி, இப்போ சேடா இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னன்னா, டுடேஸ் டைம்ல கெட்ட செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஆங்ஸைட்டினால இப்போ நிறைய பேர் வந்து நிறைய விதமா வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ்ல விதவிதமா நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறோம். ஸ்ட்ரெஸ்னால, ஆங்ஸைட்டினால. ஓகேவா? நம்பர் ஆஃப் அஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் அஸ்னா நம்மள நிறைய பேர் டிஃப்ரெண்ட் வேஸ்ல பாதிக்கப்படுறோம். ஹேஸ் பிளேக்டு, பாதிக்கப்படுறோம். தட் ஹேஸ் பிளேக். இந்த ஆங்ஸைட்டி தான் என்ன பண்ணுச்சு, பிளேக் பண்ணுச்சு, பாதிப்பு ஏற்படுத்துது. ஓகேவா? ஆங்ஸைட்டியா. சோ அப்போ டி சியா ஏவான்னு பாக்கலாம். சி என்ன கொடுத்திருக்கான், மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ஈவன் ரியலைஸ். நிறைய பீப்புள் வந்துட்டு ஈவன் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பீப்புள் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆன்சைட்டி ஆர் டேக் கரெக்டிவ் மெஷர்ஸ் until it amplifies and gets out of control. நிறைய பீப்புள் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆன்சைட்டியை பத்தி. ஓகேவா? அவங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குங்கிறது, ஆன்சைட்டி அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குங்கிறது, படபடப்பு, ஓகே, பயம் மாதிரியான ஒரு நோய் இருக்குங்கிறதே அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல. அதுக்கு ஏத்தாப்புல கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க அது கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கப்புறம் டிக்கு அப்புறம் சி வர மாதிரி தோணுதா? யோசிச்சு பாருங்க. சிக்கு அப்புறம் டி வர மாதிரி இந்த இடத்துல பீப்புளுக்கு எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து பீப்புள் எல்லாம் அதை பத்தின ரியலைஸ் பண்ணாம இருக்காங்கன்னு சொல்றோம். அப்போ டிக்கு அப்புறம் சி வருது. அப்புறம் ஏ போய் பார்க்கலாமா? ஏல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? symptoms like nervousness, increased heart rate and feeling weak are some of the starting signs of anxiety. ஓகே, யாரும் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி ரியலைஸ் பண்ணணும்னா சரி, ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். அப்ப அதை ரியலைஸ் பண்ணணும்னா நம்ம என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? நர்வஸ்னஸ், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றது மாதிரியான சிம்டம்ஸை வச்சு நம்மளோட ஆன்சைட்டி சைனை அறிஞ்சுக்கலாம். ஆன்சைட்டி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல டிங்கிறது இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டாங்க, நிறைய பீப்புள்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சில என்ன வருது, நிறைய பீப்புள் அதை ரியலைஸ் பண்ணாம இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஏல என்ன வருது, அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணணும்னா அதோட சிம்டம்ஸ் என்ன, அதுதான் நர்வஸ்னஸ், இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட், ஃபீலிங் வீக்கா ஃபீல் பண்றது, இந்த மாதிரியான நிறைய என்ன மாதிரி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. whereas anxiety attacks இதெல்லாம் சிம்டம்ஸ் சொல்லிட்டு whereas anxiety attacks sweating, trembling and having a feeling of impending danger might suggest anxiety, advanced anxiety level. இந்த மாதிரி
ஆன்சைட்டி அட்டாக்ஸ் இருக்கும்போது ஸ்வெட்டிங், ட்ரம்பிளிங். ஓகே, வேரஸ்னா என்னது? இதெல்லாம் இருக்கும் அந்த நேரத்துல. அதே நேரத்துல அப்படின்னு சொல்லுவோம், அதே சமயம் அதே நேரத்துல அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வெட்டிங்னா என்னது? வேர்க்கிறது. அப்ப ட்ரம்பிளிங்னா என்னது? வேர்க்கிறது. ட்ரம்பிளிங்னா என்னது? இந்த படப்படக்கிறது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, படபடப்பட இருக்குது, நடுக்கமா இருக்குன்னு சொல்லுவோம்ல, நடுக்கம், அதுதான் ட்ரம்பிளிங். அப்போ ஆன்சைட்டி அட்டாக் ஆகும்போது அதே சமயம் ஆன்சைட்டி அட்டாக் ஆகும்போது ஸ்வெட்டிங் ஏற்படும், ட்ரம்பிளிங் ஏற்படும். இந்த இடத்துல சிம்டம்ஸ் சொல்றாங்க. சிம்டம்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி ஆன்சைட்டி அட்டாக் ஆச்சுன்னா ஸ்வெட்டிங் ஏற்படும், ட்ரம்பிளிங் ஏற்படும். அதே மாதிரி ஹேவிங் a feeling of impending danger, ஏதோ நமக்கு மனசுக்குள்ள ஏதோ கெட்டது நடக்க போகுது அந்த மாதிரி தோன்றது. மைட் சஜஸ்ட், இதெல்லாம் எதை சஜஸ்ட் பண்ணுவான்? ஆன்சைட்டியோட அட்வான்ஸ் லெவல சஜஸ்ட் பண்ணுவான். ஆன்சைட்டி வந்து முத்தி போச்சு அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவான் இந்த சிம்டம்ஸ்லாம். இது பேசிக்கான சிம்டம்ஸ். பட் ஆன்சைட்டி அட்டாக் வந்துச்சுன்னா அட்வான்ஸ்டு லெவலா அட்வான்ஸ்டு லெவல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங், ட்ரம்பிளிங் அண்ட் இம்பெண்டிங் டேஞ்சர் அந்த மாதிரியும் வரும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏதாவது ரொம்ப நம்மள வந்து டேஞ்சர்ல கொண்டு போய் விடுற மாதிரி, ஏதோ ஒண்ணு இம்பெண்டிங் அப்படிங்கிறது ஏதோ வரப்போகுது அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கிறது, ஏதோ நமக்கு டேஞ்சர் வரப்போதோ அந்த மாதிரி ஃபீல் ஏற்படுது. ஓகே, அதுதான் இங்க வரும். சோ அப்போ இது ஈஸியா போட்டுடலாமா? டிக்கு அப்புறம் சி, டிக்கு அப்புறம் சி. இங்க பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகுது, பீப்புள் ரியலைஸ் பண்ண மாட்டேங்காங்க. பீப்புள் ரியலைஸ் பண்ணணும்னா அதோட சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுலயும் உங்களுக்கு வந்து ஆன்சைட்டி உண்மையாவே அட்டாக் இருந்ததுன்னா, அட்வான்ஸ்டு ஆன்சைட்டி லெவல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்வெட்டிங், ட்ரம்பிளிங், அப்புறம் டேஞ்சர் வரப்போகுது, ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு அறிகுறி வரும் அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுச்சா? ஓகே, அதுதான் அட்வான்ஸ்டு ஆன்சைட்டி லெவலை குறிக்குது. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசி ஏபி தான். புரிஞ்சுச்சா? ஓகே, நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நான் எப்படி எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பட் வந்து இது இந்த வேலை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு 20% தான் நான் என்னோட இதுலதான் நான் இங்க சொல்லி நடத்திட்டு இருக்கேன். நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன், எனக்கு எப்படி என்னோட புரிதல் தான் நான் சொல்றேன். பட் இதுல இருந்து நீங்க வந்து கத்துக்கிட்டு நீங்க உங்களோட அப்ரோச்சை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க வந்து சப்போஸ் பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க கிராமர், வொக்காபுலரி எல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு நீங்க அதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸி ஆயிடும். பிகினர்னா நீங்க அப்படி அதுக்கப்புறம் ரீட் பண்ண கண்டினியூஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம கத்துக்கணும். சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்னதா உங்களோட அப்ரோச்ல ஏதாவது ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதுவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, எனக்கு அது வந்து மோட்டிவா இருக்கும். ஓகே, அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.